friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்றைக்கி நாங்கள் சில்லி ப்ரான்ஸ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இன்றைக்கி நாள் எப்படி அமைஞ்சிச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்க இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்வோம். இதுக்கு நான் 300 grams ப்ரான்ஸ் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி லைட்டாக டர்மரிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1/2 tablespoon பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய 1/2 tablespoon மாதிரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் 2 tablespoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய ஒரு எக்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1/2 hour போல் இதை நான் வச்சு எடுத்து தான் ஃப்ரை பண்ணுவேன். அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகி நல்லா அந்த உப்பு புளியெல்லாம் நல்லா பட்டிக்கும். ஸோ இதை நான் ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பேனுக்கு ஒரு 1/4 cup மட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு. இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சு இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற சுற்றி ப்ரான்ஸ் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கா ஒட்டி அப்படியே ஒரு குளிமையாகிடும். ஸோ நான் இப்போ ஒன்றொண்டா எடுத்து போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது மிச்ச நேரம் ஃப்ரை ஆகாது, 2 பெரட்டினாவே இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பேனுக்கு 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதோடைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 teaspoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் நான் இதை வதக்கிக்கொள்கிறேன். அதோடைய நான் ஒரு பிக் ஆனியன் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதையும் நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வரப்போல நான் ஒரு மீடியம் சைஸ் டொமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு சாஸ் ஆட் பண்ணுற சுட்டி மீடியம் சைஸ் டொமாட்டோ ஒன்று தான் ஆட் பண்ணுறேன். அடுத்து பெல் பெப்பரும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெல் பெப்பர் என்ன கலரில் வேண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ அது நல்லா கலர்ஃபுல்லாகிக்கும். அடுத்து இதுக்கு நான் சால்ட் போதுமான அளவு போட்டுக்கொண்டேன். மிச்சம் சால்ட் போட வேணாம், நான் மேரினேட் பண்ணக்கூடும் சால்ட் போட்டு தான் நிற்கிறேன். சோயா சாஸ் ஒரு 1 teaspoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது வதங்கி கொண்டு வரப்போக்குள்ள நான் இதுக்கு டொமாட்டோ சாஸ் ஒரு 2 tablespoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சாஸ் டேஸ்ட் கூடயா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்குது. அதோட சில்லி பவுடர் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் கூட தேவைண்டா, நல்லா ஸ்பைஸியாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே நல்லா போதுமானதாக தான் இருக்கும். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வினிகர் 1 teaspoon ஆட் பண்ணுறேன். அதோடைய டர்மரிக் ஒரு 2-3 பிஞ்சும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி கொண்டு வரக்குள்ள நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதுக்கு கொஞ்சம் 1/4 cup போல் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ தான் அந்த மஞ்சூரியன் டச் வரும். ஸோ இதுக்கு இப்படியே சாப்பிடவும் மேலும், ஆனால் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ப்ரான்ஸ் எல்லாம் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சில்லி ப்ரான்ஸ் மஞ்சூரியன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும். இது ரைஸ்க்கு உங்களுக்கு அப்படி சப்பாத்திக்கு ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஐடியல் சைட் டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குறீங்க, பட் இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க கட்டாயமாக இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு பார்க்கலும். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.